பார்த்து வருகிறோம். நிலத்தடி நீருக்கு வரி என்று பரவிய தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அரசு இதை மறுத்து தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். மத்திய அரசினுடைய புதிய திட்டத்தின் கீழ், குறிப்பாக MCAD என அழைக்கப்படக்கூடிய நீர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த பயன்படுத்தும் நீருக்கான வரி என்பது விதிக்கப்படும் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருந்த நிலையில் அதற்கு தற்பொழுது மத்திய வேளாண் துறை அமைச்சகமானது, மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகமானது தற்பொழுது விளக்கத்தை அளித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஒரு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் கூடுதல் வரி என்பது செலுத்தப் போவது இல்லை, அதற்கான எந்த ஒரு அறிவுறுத்தலும் தற்பொழுது வழங்கப்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பிரதமருடைய கிருஷி சிஞ்சாய் யோஜனா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திட்டத்தின் கீழ் அதாவது நீர் மேலாண்மையை மேம்படுத்தும் விதத்தில் தான் பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. அதில் எந்த ஒரு கூடுதல் கட்டணமும் விவசாயிகளிடமிருந்து வசூலிக்கப்படாத, அதற்கான எந்த ஒரு திட்டமும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு மீடியாக்கள் இது போன்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது உண்மை அல்ல என்ற ஒரு விளக்கத்தையும் தற்போது மத்திய அமைச்சகமானது வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படும் நீருக்கு ஒரு புதிய டாக்ஸ் என்ற அடிப்படையில் வரியை விதிப்பதற்கான ஒரு நடைமுறைகள் என்பது மத்திய அரசினுடைய MCAD என அழைக்கப்படக்கூடிய புதிய நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட உள்ளதாகவும் அதுக்குரிய அது தொடர்பான அந்த அறிவிப்புகளை மத்திய அரசு விரைவில் வெளியிட உள்ளது என்ற ஒரு தகவலானது பரவிய நிலையில் தற்பொழுது அதற்கான ஒரு மறுப்பை தெரிவித்து மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சகமானது இந்த ஒரு விளக்கத்தை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.